பேசக்கூடிய வேலை. அப்படியானால் இந்த அடையாளம் அவருக்குள் இருக்கிற வரைக்கும் அவர் தாவீதின் சந்ததியில மட்டும் இல்ல, தாவீதாகவே மாறி இருக்கிறார். என் தாசனாகிய தாவீது என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். அப்படியானால் அவர் என்றென்றைக்கும் நமக்கு அவர் அதிபதியா இருக்கிறவர் இந்த காரியத்தை நமக்கு நிறைவு கூறுது. சரி, அப்படியானால் பூமியிலே அவர் வந்தபோது நமக்கென்று ஒரு சாட்சியின் ஜீவியத்தை காண்பித்து, முன்மாதிரியை காண்பித்து, எப்படி நீங்கள் நித்திய ஜீவனை சுழ்ந்து கொள்ள முடியும், எப்படி அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதற்கு நமக்கு முன்னோடியாக ஒரு வழியை காண்பித்து விட்டு அவர் போயிருக்கிறார். அப்படி வாழ்ந்த போது பூமியிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த முன்மாதிரியான வாழ்க்கையிலே பாவத்தை குறித்தும், பாவ அறிக்கையை குறித்தும், மனம் திரும்புதலை குறித்தும், ஞானஸ்தானத்தை குறித்தும் எல்லாவற்றுக்குமே அவரே முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். நாம் சில சமயங்களிலே பாடங்களை படிக்கும் போது என்ன நாம் சிந்திப்போம், கிறிஸ்து ஏன் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நான இடத்துல முழுக்கல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம சொல்லக்கூடிய முதலாவது பதில் என்ன சொல்லுவோம், நமக்கு முன்மாதிரியாக அவர் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு முன்மாதிரியாக அவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்று சொல்லுவோம். ஆனால் முன்மாதிரியாக மட்டுமல்ல, முழுக்கல் ஞானஸ்தானத்துக்கு மட்டும் அவர் முன்மாதிரியாக இருக்கவில்லை, வேறொரு முக்கியமான ஒரு காரியத்துக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். ஆக எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை அவர் நமக்கு கொடுத்தார் என்றால், வசனம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். பேதுரு சொல்லும் பொழுது ஞானஸ்தானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது மட்டும்தான் நம்ம நினைப்போம். கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அவர் வெறும் தண்ணீர் முழுகினாலே மட்டும் ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது வசனத்திலே, அவர் வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். கிறிஸ்துவுடைய ஞானஸ்தானம் ஆவியினாலே கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். யோவான் கொடுத்தது ஞானஸ்தானம் ஜலத்தினாலே வந்த ஞானஸ்தானம். ஆக வெறும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டுமே ஒரு முழுமையான ஞானஸ்தானமாக நமக்கு வேதாந்தம் சொல்லப்படுது. முழுமையான ஞானஸ்தானம் சொல்லும் பொழுது அது 2 பகுதிகளை உடையதா இருக்கிறது. ஒன்று தண்ணீரிலே முழுக்கல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது, அடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம். அவர் ஆவியினாலே, அதாவது அக்னியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் சொல்லக்கூடிய காரியம், அல்லது ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்ற காரியம், அந்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றால் ஒழிய அந்த ஞானஸ்தானம் முழுமை பெறாதபடி, மனம் திரும்புதல் ஏற்படாதபடிக்கு அது போய்விடும். ஆனால் ஞானஸ்தானத்துடைய அர்த்தம் இதுதான், ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெறும். பெர்ஃபெக்ட் ஞானஸ்தானம், பெர்ஃபெக்ட் பேப்டிசம் என்றது அதுதான், முழுமையான ஞானஸ்தானம். இந்த முழுமையான ஞானஸ்தானத்துல ஆவியினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விசுவாசிக்காதபடிக்கு, எதுவுமே அறியாதபடிக்கு, ஏதோ கடமைக்கு அல்லது ஒரு பெயருக்காக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அது ஞானஸ்தானத்துல கணக்கிலே வராது. அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவர்களே அவர் இன்னும் ஜீவ புஸ்தகத்திலே கொண்டு வர மாட்டார். ஆகையினாலே அவர் நம்ம என்ன பார்க்கிறோம், இங்கே ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு
கிறிஸ்து எப்படிப்பட்ட முன்மாதிரியா இருக்கிறார் என்றால், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை தான் அவரும் பெற்றார். ஆனால் வேதாகமத்திலே நம்ம என்ன படிக்கிறோம்? அவரிடத்திலே பாவம் காணப்படவும் இல்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. பாவமே செய்யாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக வாழ்ந்த அவருக்கு எதற்காக அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். மனம் திரும்புதல் அவருக்கு என்னத்துக்கு அவசியப்படுகிறது? அவருக்கு மனம் திரும்புதல் அவசியப்படுகிறது என்றால், அந்த மனம் திரும்புதலை அவர் நமக்கு செய்து காட்டினால்தான் நமக்கு அது முன்மாதிரியாக வந்து சேரும். ஆகையினால கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக வந்து விட்டார் என்றால், நம்மை போலவே எல்லா பாடுகளையும் எல்லா நிலைமைக்கும் அவர் ஆளாகிதான் போயிருக்கிறார். நமக்கும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் தேவை, கிறிஸ்துவுக்கும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் தேவை. அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் ஏன் அவர் மனம் திரும்பினார்? ஏன் மனம் திரும்பினார் என்று சொல்லும் பொழுது நாம வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அவர் நமக்காக பாவமானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவமானார். எப்படி பாவமானார்? அவரே நம்மை பாவியாக பார்க்காதபடிக்கு நாம் செய்த பாவத்தை தான் செய்த பாவமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் பாவத்தை அவர் சுமந்து கொண்ட ஒரு நிலை. அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் அவருடைய சிலுவை மரணம் அங்கு அங்கீகரிக்கப்படும். ஆகையினால கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்றால், நமக்காக அவர் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக அந்த பாவத்தை அவரே ஏற்றுக்கொண்டதுனாலே, நாம் செய்த பாவத்தை அவரே செய்த பாவமாக ஏற்றுக்கொண்டதுனாலே அவரே நமக்காக பாவமானார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரியம் என்னவென்றால், மோசே வனாந்தரத்திலே அந்த சர்ப்பத்தினுடைய வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தும் போது அந்த வெங்கல சர்ப்பமானது கிறிஸ்துவை குறிக்கிறது என்று நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அப்படி படிக்கும் போது நமக்கு என்ன தெரிகிறது? கிறிஸ்துவை எதற்காக சர்ப்பத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? வேதாகமம் முழுவதும் சர்ப்பமானது சாத்தானுக்கு ஒப்பிடப்பட்ட காரியம். அது ஏன் கிறிஸ்துவை சர்ப்பத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? வேதாகமம் முழுவதுமே ஞானார்த்தமான காரியங்கள் தான் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையுமே தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெளிப்படையாக எழுதிவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியினாலே புரிந்து கொள்வதற்கும், பரிசுத்தாவி இல்லாதவர்கள் வேதாகமத்தை வாசித்து அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கும் வித்தியாசமாகும். அதற்காக தான் தேவன் அநேக காரியங்களை மறைப்பொருளாகவும் அதை நமக்கு புரிந்து கொள்ளும்படியான ஒரு அடையாள அர்த்தமான வார்த்தையோடு சிம்பாலிக் போர்ஸ் அதான் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய அந்த வெங்கல சர்ப்பமானது ஏன் கிறிஸ்துவை குறிக்கிறது? அவர் நமக்காக பாவமானார்னு சொல்றது, பாவத்தை நாம் செய்த பாவத்தை அவர் செய்த பாவமாகவே ஏற்றுக்கொண்டு நானும் உங்களோட பாவியாக தான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் கிறிஸ்துவை வெண்கல சர்ப்பத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அவர் நம்மை போல நம்முடைய பாடுகளையும் நம்முடைய உபத்திரவங்களையும் பாவத்தினால் ஏற்பட்ட இழப்புகளையும் அவர் சந்தித்தாக வேண்டும். சும்மா அவர் பாவத்தை சுமந்தரல. பாவத்தை அவர் சுமந்தார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார்ன்னு சொன்னா அதுக்குரிய காரணம் என்ன? அதுக்குரிய ஒரு அடிப்படை என்ன? கிறிஸ்து பாவம் செய்த பிறகு ஆதாமுடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டதோ, என்னென்ன நஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோமோ, மரணத்தை நாம் சந்தித்திருக்கிறோம், வியாதிகளை சந்தித்திருக்கிறோம், பயம், கஷ்டங்கள், துன்பங்கள், வலி, வேதனை, பசி, பட்டினி, இது போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சந்தித்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையுமே கிறிஸ்துவும் சந்தித்திருக்கிறார். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துடைய அன்பை விட்டு எனக்கு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எது பிரிக்க மாட்டாது? பசியோ, பட்டினியோ, குளிரோ, நாசமோ, மோசமோ எதுவும் என்னை கிறிஸ்துடைய அன்பை விட்டு பிரிக்காது. அதே அனுபவத்தை கிறிஸ்துவும் கடந்து சென்றார். அவருக்கும் குளிருடைய பிரச்சனை இருந்தது, அவருக்கும் பசியுடைய பிரச்சனை இருந்தது, அவருக்கும் ஏமாற்றங்களுடைய பிரச்சனை இருந்தது, அவமானங்களுடைய பிரச்சனை இருந்தது. எல்லாத்தையும் அவரும் சந்தித்தார். அந்த ஒரு காரணத்தினாலே நாம் என்ன பார்க்கிறோம்? அவர் அந்த பாடுகளை சந்தித்து தான் அவர் கொண்டு போனதுனால நம்மை போல
மனம் திரும்ப வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. ஆனால் பாவம் செய்யாவிட்டாலும் என்ன செய்தார் என்றால், நாம் செய்த பாவத்தை அவர் செய்த பாவமாக அவருக்கே ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அவர் நாம எப்படி மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறதோ அதே போல மனம் திரும்புதலுக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து விட்டோம். அந்த முன்மாதிரியை, அதே போல மனம் திரும்புதலை, அதே போல ஞானஸ்தானத்தை நாம பெற்றிருப்போமானால், ஞானஸ்தானத்துக்கும் அர்த்தம் உண்டு, கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானத்துல என்ன இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஞானஸ்தானத்திலே மனம் திரும்புதலும் இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானமும் இருக்கிறது. ஆக இந்த இரண்டுமும் ஒன்று சேர்ந்தால்தான் நம்முடைய ஞானஸ்தானமும் முழுமை பெறுகிறது. சரி, இதற்கு பிறகு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்ம எப்படி நம்ம மனம் திரும்புதலை கற்றுக்கொள்வது? கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் எப்படி மனம் திரும்புதலை கற்றுக்கொள்வது? இந்த ஒரு ஞானஸ்தானத்துக்குரிய அடையாளத்தை மட்டும் நம்ம முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறோம். கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய ஞானஸ்தானம் தவறு என்று நம்ம வாதம் நம்ம கருத்து கொடுக்கிறோம், பாடம் கொடுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மெய்யான ஞானஸ்தானம் இதுதான் என்று நம்ம சொல்லுகிறோம். அதே நேரத்தில் மெய்யான ஞானஸ்தானத்தில் என்ன அடங்கி இருக்கிறது? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் அதில் அடங்கி இருக்கிறது. ஆவியினாலே பெறக்கூடிய ஞானஸ்தானம் அதில் அடங்கி இருக்கிறது. ஆக அந்த ஒரு ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு நம்ம உண்மையான ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக கருதப்பட முடியாது. அப்படியானால் கிறிஸ்து பெற்ற ஞானஸ்தானத்தை நாமும் பெற வேண்டும் என்றால், கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால், அவர் நமக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார். அந்த முன்மாதிரி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நாம் பாவம் செய்யாவிட்டாலும் அந்த பாவத்தை அவர் பாவமாக ஏற்றுக்கொண்டதனாலே நம்மோடு ஒன்றாக அவர் ஐக்கியமாகி விடுகிறார். அநேக சமயங்களிலே நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்வது, சபைக்குள்ளே கிறிஸ்தவ சபைக்குள்ளே நம்ம வந்த பிறகு நாம கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக இருக்கிறோம் சொல்லப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறோம். அதுல எதுவும் பிரிந்ததாக காணப்படவில்லை, அதுல எதுவுமே பலவீனம் உள்ளதாக காணப்படவில்லை. அப்படி பலவீனம் உள்ளதாக இருந்தால் அதை பலப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுங்க. ஆக இந்த ஒரே சரீரம் என்ற வார்த்தை நமக்கு என்ன ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கிறது? அந்த பாடத்திலே ஒரு இடத்திலே சரீரத்திலே நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு பகுதியிலே, அதாவது உதாரணமாக நமக்கு காலிலே அடிபட்டால் அந்த வலி பூமி உடல் முழுவதுமாக உணரப்படுகிறது. அடிப்பட்டது காலிலே அல்லது அடிப்பட்டது கையிலே, இல்ல வேற ஏதோ ஒரு பகுதியில அடிப்பட்டது, அங்கு ஏற்படுகிற வலி உடல் முழுவதும் உணரப்படுகிறது. அப்படியானால் அதற்கு சிகிச்சை கொடுக்க வேண்டியது உடல் முழுவதும் சேர்த்துதான் நம்ம கொடுக்க வேண்டும். நாம நினைக்கிறோம், இந்த சபையில நாம இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னுடைய பக்தி என்னுடைய விசுவாசம் போதும், நான் பரலோகராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த சபையாகிய சரீரத்தை விட்டு நம்ம விலக்கி போகிறோமோ அல்லது பிரிந்து பிரிந்து போய் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரலோகராஜ்யத்துக்கு தகுதி இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். இதுதான் நமக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரே சரீரமா இருக்கிறீர்கள் என்றால் இதான் அர்த்தம். அந்த ஒரே சரீரத்துல ஞானஸ்தானம் பெறும் பொழுது கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அந்த ஒரே சரீரத்திலே தன்னை ஐக்கியமாக இணைத்துக் கொள்ளுகிறார். அப்படி இணைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாவ அறிக்கை, நம்முடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய பாவத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்கல, அவருடைய பாவத்துக்காக மனம் திரும்பும்படி அவர் கவலைப்பட்டு கேட்கல, நம்முடைய பாவத்துக்காக அவர் மனம் திரும்பும்படி கேட்கல. அதாவது நான் செய்த பாவத்தை அவரே செய்த பாவமாக ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நான் ஒருத்தரை மனஸ்தாபப்படுத்தி பேசிட்டேன்,
நான் பேசின அந்த பேச்சை, அந்த வேதனையான பேச்சை அவர் செய்த பாவமாக ஏற்றுக்கொள்ளுது. அப்படியானால் அவருக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு நமக்கும் சேர்த்துதான் கொடுக்கப்பட்டது. ஆக நம்ம என்ன செய்கிறோம், என்ன பரிந்து கொள்கிறோம்? இதுல கிறிஸ்துவானவர் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை பெற்ற போது நமக்கும் அதை பாடத்தை கொடுக்கும் பொழுது நாம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஞானஸ்தானம் என்பது, அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் என்பது, சபை விசுவாசிகளாகிய நம் சகோதரர்கள் செய்கிற பாவத்தை நாம் செய்த பாவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஐக்கியம். இதுதான் ஞானஸ்தானத்துக்கு வேதாகமத்துல கொடுக்கிற அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், என்னுடைய பக்தி சரியாக இருக்கிறது, நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்று பார்க்கிறோம். அதுல நம்ம திருப்தி அடைகிறோம். ஆனால் அவர் செய்த பாவத்தை நாம் செய்த பாவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தினுடைய தாற்பயம், அந்த ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட வரணும். அது வந்தால்தான் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கான அர்த்தம் இருக்கிறது. அல்லது நம்ம சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். மற்றபடி நம்ம பூமிக்குரிய சபையிலே அங்கத்தினராக இருக்கலாம், பரலோகத்திலே இல்லாமல் போய்விடும். ஆக இதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஐக்கியமானது ஞானஸ்தானத்தினாலே சபையிலே இணைக்கப்படுகிறது என்றால், அந்த சபையிலே எப்படி இணைக்கப்படுகிறது? ஒரே சரீரம் என்ற அடிப்படையிலே நம்ம இணைக்கப்படுகிறோம். இந்த ஒரே சரீரம் என்ற அடிப்படையில் இணைக்கப்படும் போது அவர்கள் செய்கிற பாவத்தை நாம் செய்த பாவமாக ஏற்றுக்கொள்ளும். இந்த ஜெபத்தை, இந்த காரியத்தை தானியேல் தீர்க்கதரிசி மிகவும் தெளிவாக பேசுகிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல நான் படிக்கும் பொழுது, இப்படி நான் என் பாவங்களையும் என் ஜனத்தின் பாவங்களையும் அறிக்கையிட்டு, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்களுடைய பிதாக்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், எங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபையாய் நீர் இரக்கம் காட்டும், எங்களுக்கு விடுதலையை தாரும் அப்படின்னு தானியேல் செய்கிற ஜெபம். தானியேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தமனா இருக்கு. அவனுடைய பாவத்தை, அவனுடைய ஜீவியத்துல குற்றமோ இல்லை, குறையும் கிடையாது. அரண்மனையில இருக்கும்போது சாப்பாடு விஷயத்துல கூட அவன் என்ன சொல்றான், எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், ராஜபோஜனம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் புசிப்பதுக்கு வெறும் பருப்பையும் காய்களையும் மட்டும் கொடுக்க அப்படின்றான். வெஜிடேரியன் ஃபுட்டு தான் கேட்கறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள உறுதியான ஒரு உத்தமமான ஒரு மனுஷனாக இருந்த தானியேல், அவனுக்கு தீர்க்க தரிசன மரத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் தகுதி உடையவனா இருக்கிறான். ஆனால் அவன் பண்ணுகிற ஜெபம், என் பாவத்தையும் என் ஜனத்தின் பாவத்தையும் நான் அறிக்கையிட்டேன். அந்த ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, பாபிலோன்ல சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த ஜனங்களுக்காக, அவர்களோட கூட இவனும் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறான். அப்பொழுது இவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? அவர்களுடைய பாவத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படியானால் நம்முடைய ஜெபம், நம்முடைய பாவ அறிக்கையிலே என் பாவத்தை மட்டும் நீர் மன்னியும் கேட்கிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜெபமாக காணப்படலை. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் விசுவாசிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆனால் சபையை பொறுத்த வரைக்கும் மற்றவருடைய தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் கூர்மையாக பூத கண்ணாடி வச்சு பார்க்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஆவி வராது. எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் சரி, பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சாங்க. ஆனா தானியேல் சொல்லும் போது என்ன சொல்றான்? அவர்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சேர்த்து மன்னி, நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தோம் தான் சொல்றாங்க, தவிர நான் மட்டும்தான் பாவம் செய்யாம இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவர்களோடு தன்னையும் சேர்த்து கொண்டு, ஆக கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது பாவ மனுஷராகிய நம்மோடு கூட அவரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டார், ஐக்கியமாக்கி கொண்டார். அதுதான் கிறிஸ்துவின் ஞானஸ்தானம்.
அந்த ஞானஸ்தானத்தை தான் அவருடைய மனம் திரும்புதல்ல பார்க்கிறோம். ஆக மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா என்ன? நான் மட்டும் மனம் திரும்புறது கிடையாது, என் கூட சேர்ந்தவர்களும் சபை விசுவாசிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக போராடி ஜெபிக்கிறது. அப்படியானால் அந்த சபையின் மேல இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? ஒரே மாதிரியான அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க கன்றுக்குட்டியினாலே பொற்கன்றுக்குட்டியினாலே பாவத்தை செய்தார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர்களுக்காக மோசேயை பரிந்து பேசும்படியாக போய் அந்த இடத்துல நின்று அவன் ஜெபி கேட்கிறான். பாவம் செய்தவர்களை நான் ஜீவபுசிலிருந்து கிறுக்கி போடுவேன் அப்படின்றார் அவரு. இவன் சொல்லக்கூடிய காரியம், என் ஜனங்களின் பாவங்களை, இந்த ஜனங்களின் பாவங்களை மன்னிக்காவிட்டால் என் பெயரை ஜீவபுசிலிருந்து கிறுக்கி போடும். எப்படிப்பட்ட அன்பு அது! அதுதான் கிறிஸ்துவோடைய அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் வந்தாலுடைய மெய்யான மனம் திரும்புதல் நமக்கு ஏற்படாது. மெய்யான மனம் திரும்புதல் நமக்கு ஏற்பட்டால் ஒழிய நாம மெய்யான ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக இருக்குமா? அப்படியானால் மனம் திரும்புதல் எப்படி ஏற்படுகிறது? மனம் திரும்புதல் எப்படி ஏற்படுகிறது அதை பற்றி பார்க்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தாவீதுடைய ஒரு பாவம், தாவீதுடைய பாவம், அவன் அந்த பத்சேபா இடத்துல பாவம் செய்த போது அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டும் பொழுது தாவீதுக்கு ஒரு காரியம் நன்றாக தெரியும். அதாவது சங்கீதம் 51 சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம். இந்த நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம்ன்றது எதனால ஏற்படுகிறது? அப்ப அந்த பலிக்கு பதிலாக கிறிஸ்துவின் பலியை, கிறிஸ்துவின் தியாகத்தை அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே தாவீது பார்த்தான். அதை தியானித்து அந்த தியானத்தினாலே அவன் மெய்யான மனம் திரும்புதலை கண்டுபிடித்தான். இப்பொழுது பத்சேபா இடத்திலே பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவத்தை செய்த பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி பாவத்தை சுட்டி காண்பித்த பிறகு அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் அவனுடைய எலும்புகளை நொறுக்கினார்னு சொல்லப்பட்டது. இரவும் பகலும் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவனை கூர்மையான குற்றத்தை உணர்த்தும் தீர்ப்புகளால் உருவ குத்தினார். இரவும் பகலும் உமது கரங்கள் என் மீது பாரமாய் இருக்கிறது. ஏன் பாரமாய் இருக்கிறது? இந்த பாவத்தினால ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்வு. இதை தாவீது கூறும்போது கர்த்தருடைய எலும்புகளை நொறுக்கினார்னு சொல்லப்பட்டது. எலும்புகளை நொறுக்கினார் என்று சொன்னால் பாவத்தினால ஏற்படக்கூடிய, மனம் திரும்பதனால ஏற்படக்கூடிய அந்த மன வேதனை, உண்மையான மனஸ்தாபம் அதுதான். ஒரு பாவத்தை குறித்து மேற்போக்காக நம்ம வந்து அறிக்கை விட்டுட்டு போகணும்னு சொன்னா அது முழுமையான அறிக்கை கிடையாது. எந்த பாவத்தையும், அந்த பாவத்தினாலே ஏற்படக்கூடிய விளைவையும், அந்த பாவத்தினுடைய ஒரு மோசமான தன்மையையும் உணர்ந்து பரிசுத்தாவியினாலே உணர்த்தப்பட்டு நம்ம அறிக்கை விடுறதுதான் பாவ அறிக்கை. மேற்போக்காக ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். எந்த பாவத்தை மன்னியும்? நான் எந்த பாவத்தை நான் செஞ்சேன் எனக்கு தான் தெரியாது. ஆவியானவர் எனக்கு தான் உணர்த்துவார். அப்ப நான் என்ன செய்ய முடியும்? அதை சொல்லும் போது தாவீது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 51 சொல்லும்போது பத்சேபா இடத்துல அந்த பாவத்தை செய்த பிறகு தன்னுடைய பாவ அறிக்கையின் ஜெபத்தை தான் சங்கீதம் 51 தாவீது சொல்லுகிறார். இதுதான் உண்மையான பாவ அறிக்கையின் ஜெபம். அந்த பாவத்தினாலே என்ன ஏற்பட்டிருக்க வேண்டும்? மேற்போக்கான ஒரு மனஸ்தாபமும், இந்த பாவத்தை உணராதபடிக்கு நம்ம செய்யக்கூடிய அறிக்கையும் முழுமையான அறிக்கையாக இருக்காது.
அப்படி இல்லாத போது நம்ம எப்படிப்பட்ட அறிக்கையை நம்ம கொடுத்திருப்போம்? அதனால முழுமையாக பாவ அறிக்கை நம்ம செய்யல. அதனால அந்த மனம் திரும்புதல் முழுமையாக இல்லை. மனம் திரும்புதல் முழுமையாக இல்லாதனால அது எப்படி இருக்கிறது? ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறாத ஒரு இருதயம். ஆக நம்ம எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தோம்? எதற்காக இந்த சபையில நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம்? அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு குற்ற உணர்வு, குற்ற உணர்வுனால ஏற்படக்கூடிய மனவலி ஒரு சில காரியங்கள் தவறாக இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு ஏற்படக்கூடிய மெய்யான சந்தோஷம், யாருக்கிட்ட அறிக்கையிடணுமோ அவங்கள்ட்ட அறிக்கையிட்டு விட்டாச்சு. இப்ப அந்த பாவத்தை அவர் மன்னித்து விட்டார். மன்னித்து விட்ட பிறகு அந்த பாரம் நம்மை விட்டு நீங்கி விட்டது. இப்பொழுது நாம் குற்றவாளி அல்ல. இப்பொழுது நாம் பாவம் செய்யாதவராகவே கணிக்கப்படுகிறோம். எப்படி பாவம் செய்யாதவராக கணிக்கப்படுகிறோம்? நம்முடைய பாவங்களை அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டான் அப்படின்னு. அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல போட்ட இனிமேல் நான் அதை எடுக்க மாட்டேன், அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை தோன்றவும் மாட்டேன், அது போனதுதான். தாவீது அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தான். அந்த பாவத்தை நிமித்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்புக்கு பிறகு அதே தாவீதுடைய பெயரை கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு வைத்துக் கொண்டிருக்கிறார். தாசனாகிய தாவீதுன்னு அவருக்கு பேர். அது அப்படியானால் குற்ற உணர்வு நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது? நம்முடைய இருதயத்தில் அந்த குற்ற உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும். நம்ம செய்த மனசாட்சி, நம்முடைய நல் மனசாட்சி குற்றமற்ற மனசாட்சியா இருக்க வேண்டும் அப்படின்றதுல பார்க்கும்பொழுது அது இல்லாதபடிக்கு அந்த உறுத்தலும் இந்த குற்ற உணர்வுகளும் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது சில சமயங்களில் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆப்பிரிக்க நாட்டில சில குஷ்டரோக வியாதிகஸ்தர்கள் இருக்கிறாங்க. அந்த குஷ்டரோக வியாதிகஸ்தர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, அவர்களுக்கு வியாதி அதிகமான போது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டார்கள். அந்த தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்ட போது கை கால்கள் எல்லாம் முடங்கி அதெல்லாம் அழுகி அதெல்லாம் குறுகி போய் விடுத்தது. அந்த குஷ்டத்தினுடைய ரோகத்தினாலே அந்த புண்ணாலே அந்த கை கால்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த நிலையில அவங்க என்ன செய்வார்கள் சொன்னா, அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணி, பெயின் ரிலீவர், ஏன்னா அந்த வலியை தாங்குவதற்கு அவர்களால முடியாது. அப்படியானால் அந்த வலியை தாங்குவதற்கு அந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு அவர்கள் போட்டு படுத்துக் கொள்வார் இரவிலே. அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, படுத்திருக்கக்கூடிய இடத்துல அதிகமான எலிகள் இருக்கும். அந்த எலிகள் ராத்திரி நேரத்திலே அவருடைய கைகளையும் கால்களையும் பொண்ணுகளையும் கடித்து விட்டு போகும். ஆனால் அது கடிக்கும் போது இவர்கள் வலி நிவாரணி என்ற மாத்திரையை எடுத்திருக்கிறதுனால அவர்களுக்கு அது கடித்தது தெரியவே தெரியாது, உணர்வே ஏற்படாது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாத வரைக்கும், நம்ம ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறாத வரைக்கும் நம்முடைய பாவங்கள் என்னது என்பதை நாம கடைசி வரைக்கும் உணரவே முடியாது. தேவனுடைய பார்வையிலே பெரிய பாவம் என்று எண்ணக்கூடிய காரியத்தை நாம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாவம் எனக்கு நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இந்த சின்ன காரியம் தானே அந்த கடவுள் மதிச்சிருவார், விட்டுருவாரு, அதனால நான் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அவருடைய பார்வையிலே அவருடைய கண்கள் அந்த பாவத்தை எப்படி பார்க்கிறது என்பதை வேத வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்ததாயிற்று. விபச்சாரம் கற்பனையை மீறுறது அந்த விபச்சாரம் செய்த பிறகு இல்லை, மனசுல நினைச்சிட்டாலே விபச்சாரம் முடிஞ்சு போச்சு, கற்பனையை மீறியாச்சு. அப்படி பார்க்க போனால் நம்ம 7ஆம் நாள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டே நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கோம். இருதயம் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அததான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வுகள் ஏற்படக்கூடிய வலி நமக்குள்ளே ஒரு குறை இருக்கிறது என்பதை நம்ம காட்டிக் கொண்டிருக்கோம். ஆக அதனால ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் எப்படிப்பட்ட மனஸ்தாபமா இருக்கிறது வேண்டும் என்றால், தாவீது சொல்லுகிறதை போல, என் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போனது, உடைய கரங்கள் என் மேல் பாரமாய் இருக்கிறது. உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போகிறேன்.
அங்கலாய்த்து கத்துறார், அவர் பாடுகிறார். சங்கீதம் 51ஆம் அதிகாரம். அந்த ஒரு மனஸ்தாபமும் பாவத்தை குறித்த ஒரு வேதனையும் நமக்கு ஏற்படாதபடிக்கு நாம மறந்திருப்பதில் ஏற்பட்டிருக்கோம்னு நம்ம சொல்லவே முடியாது. கிறிஸ்தவ சபைகள் கடைசி காலங்களிலே அது விழுந்து போனதற்கும், அதிகமாக மோசமா போனதற்கும், தேவனை விட்டு விலகி போனதற்கும் ஒரே ஒரு காரணம், மனம் திரும்பாதவர்கள் அங்கே வந்ததுனால. ஆக மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவ ஜீவியத்துல மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த ஞானஸ்தானத்தை மட்டும்தான் நாம் முக்கியமானது நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த பூமியில நம்ம இருக்கும் பொழுது மெய்யான மனம் திரும்புதல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். யூதாஸ் காரியத்தும் பாவம் செஞ்சான், பேதுருவும் பாவம் செஞ்சான். யூதாஸ் காரியத்தை பாவம் செய்யும் பொழுது அவன் செய்த பாவத்தை, நான் உத்தமமான ஒரு மனுஷரை, ஒரு தேவனுடைய குமாரனை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி போய் நாண்டுகிட்டு செத்தான். ஆனா மனம் திரும்புதல் நாண்டுகிட்டு சாகும்படி சொல்லல. அது பாவத்தை அறிக்கையிடவும், பாவத்தை குறித்த மனஸ்தாபத்தை நீ பெறவும் வேண்டும் என்று சொல்லுது. அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி. தாவீது செய்தது ஒரு பாவம் அல்ல, விபச்சாரம்ன்றது ஒரு பாவம், கொலை செய்யாத இருப்பாங்க. அடுத்தது சோம்பேறித்தனமாக வீட்டிலே உட்கார்ந்து இருந்தது ஒரு பாவம். இப்படி பல பாவங்களை அவன் செய்து விட்டான். ஆனால் இங்க என்ன எதிர்பார்க்கிறார்? எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல? இந்த மனம் திரும்புதலை தான் கிறிஸ்து தன்னுடைய மனம் திரும்புதலாக வைத்திருக்கிறார். ஆக இந்த மனம் திரும்புதலை நாம் கற்றுக்கொண்டால்தான், அவரிடமிருந்து கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் முழுமை பெறும். இந்த இடத்துக்கு நம்ம வராதபடிக்கு நம்ம ஒருபோதும் செய்ய முடியாது. பேதுருவும் பாவம் செய்தான். ஆனால் பேதுருவுக்கு மனஸ்தாபப்பட்டு அழுது மட்டுமல்லாமல் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு வேதனைப்பட்டான். அந்த ஒரு மாற்றம் அவனுக்கிட்ட ஏற்பட்டதுனால, அந்த ஒரு மனம் திரும்புதனாலதான் அவனுக்கு தேவ ஆவியானவர் அதிகப்படியாக கொடுக்கப்பட்டு அவன் மரிக்கும் பொழுது முன்பாக செய்த ஊழியத்தினாலே ஒரே நாளிலே 3000 பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். ஆக நம்முடைய ஊழியத்தினுடைய வெற்றியும், நாம் செய்யக்கூடிய ஊழியத்தினுடைய ஒரு பெரிய ஜெயமும் எங்க ரகசியம் இருக்கிறது என்றால் மெய்யான மனம் திரும்புதல் தான். நாம மனம் திரும்பாதபடிக்கு, நாம பாவத்தினுடைய அறிக்கையை சரியா செய்யாதபடிக்கு, அவருடைய ஆவியினாலே நாம ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு, வெறும் தண்ணீரினாலே ஞானஸ்தானம் பெற்று முழுக்க ஞானஸ்தானம் மட்டும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துடைய முன்மாதிரியாகிய ஞானஸ்தானத்தை நாம் பெறாதபடிக்கு நாம இந்த பூமியில யாருக்குமே சாட்சியாக ஊழியம் செய்யவே முடியாது. ஆகையினால இந்த காரியத்தை தான் நமக்கு தேவன் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த ஒரு ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றவர்களாக இருப்போமானால், இந்த ஒரு மனம் திரும்புதலை நாம் பெற்றவர்களாக இருப்போமானால், கிறிஸ்துவை போல ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக இருப்போமானால், நிச்சயமாகவே அவரை போல அவருடைய ஊழியத்தை நாம் சக்திகரமாக செய்ய முடியும். அதே நேரத்திலே அவரை போல, அவர் போய் எப்படி, நான் போய் என்னுடைய ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், நீங்களும் என்னோட கூட வந்து சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல அவரோட போய் நாமும் தங்க முடியும். அப்படி தங்குவதற்கான கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுப்பாராக. ஆமென். ஆமேன் ஆமேன். நல்லது, ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இந்த நாள்ல நமக்கு தேவன் கொடுத்தார். ஓய்வு நாள் ஆரம்ப வேளையில மன திரும்புதல், ஆவியினர் கொண்டு இந்த பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், நல்ல ஒரு சத்தியம். மன திரும்புதல் இல்லாமல் நம் பேப்டிசம் எடுக்கிறதோ இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த நாளில நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்த சகோதரருக்கு நன்றி தெரிவிக்க க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுங்க பிரதர். எங்கள் மேற்பெரும் கண்மலையின் ஜீவனமாய் கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்களுடைய ஜீவனுள்ள நாமத்துக்கும் மகிமையுள்ள நாமத்துக்கும் நன்றி செலுத்தி வந்திருக்கின்றோம். நீர் கொடுத்திருக்கிற வெளிச்சங்களுக்காகவும் சத்திய வசனங்களுக்காகவும் வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திருக்கிறோம். விதமாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கவும், எங்களுடைய மீறுதல்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கவும், எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கவும், நம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும்பொழுது தகுதியுடையவர்களாக இருக்கத்தக்கதாகவும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் மீறுதலையும் கர்த்ததாமே மன்னித்தரல். இந்த நேரத்திலும் சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியை. ஒருவராகிலும் இந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு கிருபையாயிரும். அவரவருடைய பலவீனங்களையும் பாவங்களையும் அவர்கள் உணர்ந்து அறிக்கையிடத்தக்கதான
ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்திடணும். உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும்படியான இருதயத்தை நீர் அவர்கள் தார். தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு அனுப்பும். இந்த ஓய்வு நாளின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்திடணும். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் மன தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆமேன். 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 மறுபடியும் ஒரு எல்டருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நல்ல